பூங்காற்று இலக்கிய மன்றத்தோடு இணைந்திருக்கின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். அதோடு பூங்காற்றின் விரைவில் ஒரு பயணம் தொடங்குகிறது. பூங்காற்று இலக்கிய மன்றத்தின் பயணம் ஒன்று தொடங்குகிறது. இது நகர்வலமாக இந்த பயணம் நகர்ந்து வரப்போகிறது. பல பிரதேசங்களை நோக்கி பூங்காற்று இலக்கிய மன்றம் போகிறது. ஒவ்வொரு சின்ன சின்ன பிரதேசங்களுக்கும் சென்று திறமையானவர்களை தேடி அடையாளம் காணப்போகிறது. நானும் பல முயற்சிகள் எடுத்து விட்டேன், திறமையானவர்களை கொண்டு சேர்த்து விடலாம் என்று சொல்லி. ஆனால் அவர்களை தேடி கண்டெடுப்பதில் கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது. அவர்கள் தாமாக முன்வருவதற்கும் தயங்குகிறார்கள். அதோடு யாரும் அவர்களை அடையாளப்படுத்தி காட்டுவதற்கும் தெரியாத நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் பூங்காற்று இலக்கிய மன்றம் நகர்வலமாக ஒவ்வொரு குட்டி குட்டி சின்ன சின்ன பிரதேசங்களுக்கும் தனது பயணத்தை தொடர்ந்து சென்று அங்கு இருக்கின்ற அந்தந்த பிரதேசங்களில் இருக்கின்ற திறமையானவர்களை அடையாளம் காணப்போகிறது. பொதுவாக நம் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், நம் கூடவே பேசுவார்கள், உரையாடுவார்கள், நம்மோடு உறவாக கூட இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்குள் என்ன திறமை இருக்கிறது என்று யாருக்கும் தெரிவதல்ல. சில நேரங்களில் அவர்கள் சொல்கிற போதுதான், ஓஹோ, உங்களுக்குள் இவ்வளவு திறமை இருக்கிறதா, ஏன் இதை வெளிப்படுத்தவில்லை, அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுவாங்க இல்லையா? நிச்சயமா அப்படிப்பட்டவர்கள் அப்போ நம் மத்தியில் நமக்கு கூட இருக்கிறவர்களுக்குள்ளேயே என்ன திறமை இருக்கிறது என்று தெரியாமல் நாம் இருக்கிற போது நம்மை சார்ந்திருக்கின்ற பிரதேசங்களில் இருப்பவர்களுக்குள் என்ன திறமை இருக்கும் என்று எப்படி நம்மால் கண்டுபிடிக்க முடியும்? அதற்கான ஒரு முயற்சி தான் இது. ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் பூங்காற்று இலக்கிய மன்றம் தனது பயணத்தை தொடர்ந்து செல்ல இருக்கிறது. அந்த பயணத்தில் திறமையுடையவர்களை அடையாளம் காணப்போகிறது. அந்த வகையில் இந்த பயணத்தில் கலந்து சிறப்பிப்பதற்காக தேவைப்படுபவர்கள் கவிஞர்கள், பாடகர்கள், தொகுப்பாளர்கள் தேவைப்படுகிறார்கள். அந்த வகையில் உங்கள் திறமையை கூட பலருக்கு தெரியாமல் இருக்கும். பலர் அறிந்திருக்க மாட்டார்கள் உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கும் என்று சொல்லி. உங்கள் திறமையை கூட சின்ன சின்ன பிரதேசங்கள் ஊடாக சகல பிரதேசங்களுக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஒரு பாடகராகவோ கவிஞராகவோ அல்லது தொகுப்பாளராக இருந்தால் நிச்சயமாக என்னை தொடர்பு கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் விரைவில் இந்த நகர்வல பயணம் தொடங்குகிறது. சின்ன சின்ன பிரதேசங்கள் ஊடாக நாம் நகர்ந்து செல்ல போகிறோம். வாரத்தில் ஒரு முறை அல்லது இருமுறை இந்த நிகழ்வுகள், இந்த பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் பூங்காற்று இலக்கிய மன்றத்தோடு இணைஞ்சிருங்க. உங்களுடைய விருப்பத்தை என் இன்பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நிச்சயமாக நமது பயணத்தில் உங்களையும் இணைத்து கொண்டு இந்த பூங்காற்று இலக்கிய மன்றம் பயணிக்க தயாராக இருக்கிறது. உங்கள் திறமையை உலகறிய செய்யும் பூங்காற்று என்று சொல்லி ஒரு அடைமொழி கொடுக்கப்பட்டுள்ளது இல்லையா? அதற்கான ஒரு முயற்சி தான் இது. முதலில் ஊரறிய செய்யும் உங்கள் திறமையை பூங்காற்று இலக்கிய மன்றம், அதன் பிறகு உங்கள் திறமையை உலகறிய செய்யும். இதை நினைவில் வச்சுக்கோங்க. நிச்சயமா அது நடக்கும், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு திறமைக்கான ஒரு தேடலாக இந்த பூங்காற்று இலக்கிய மன்றத்தோடு நீங்களும் இந்த பயணத்தில் கலந்து கொள்ள முன்பாருங்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.